எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். நம்ம சீக்ரெட் புக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கேன். யாரும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணுன்னா இல்லை இந்த புக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணலாம். அண்ட் எல்லா வீடியோலையுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் சேர்த்து தந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சீக்ரெட் டு மணி, இந்த சீக்ரெட்டை பணத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஏன் நம்ம கிட்ட பணம் சேர மாட்டேங்குது, எப்பயுமே நம்ம பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் தான் ஆற்றலா அதை தடுக்குது. நம்மளோட எண்ணங்கள் பணத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆத்தர் இன்டென்ஷன் வச்சு அவங்களோட பணம் இவ்வளோ இயர்லி சம்பாதிக்கணும், அப்புறம் அதை ரொம்ப நம்பி கண்டிப்பாக அது நடந்துருச்சுன்னு நம்பினாங்க. அதனால அவங்களுக்கு தானாகவே எல்லா ஐடியாஸும் கிடைச்சிச்சு. அந்த பணத்தையும் சீக்ரெட் மூலமாக அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஆனால் நான் ஒரு ஜாப்ல இருக்கேன். அந்த ஜாப்ல எனக்கு ஒரு 10,000 20,000 தான் வருது. ஆனால் எனக்கு தேவையான பணம் 1,00,000. ஓகேவா? எப்படி அது கிடைக்கும்? நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றீங்க, எல்லாரோட எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றீங்க, எவ்வளவு வேணாலும் வரும்னு சொல்றீங்க, நம்ம நம்மனா போதும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைப்பீங்க. எப்படி வரும்னா, நீங்க இந்த ஜாபு, இந்த வேலை, இதுல இருந்து எனக்கு மணி வருமா, அதுல இருந்து மணி வருமா, எப்படி வரும், இது எல்லாமே விட்டுருங்க. ஓகேவா? உங்க வேலை எல்லாமே நம்பணும். ஒரு 30 நாளைக்கு எனக்கு இவ்வளோ பணம் வரப்போகுது. ஓகேவா? அது எந்த மூலமாலாம் வரும்னு எனக்கு தெரியாது. ஓகே, இந்த பணம் எனக்கு வருது, நான் அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கேன், ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு நம்பணும். உங்களோட உணர்ச்சிகள், உங்களோட எண்ணங்கள், இது எல்லாமே அது சார்ந்ததாக தான் இருக்கணும். ஓகேவா? எப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்காதீங்க, அந்த வேலைலாம் பிரபஞ்சம் பார்த்துக்கும். இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வைக்கிற கோல், அதாவது எனக்கு 30,000 வேணும், 50,000 வேணும், இது எல்லாமே உங்களுக்கு நம்பக்கூடியதாக இருக்கணும். இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு 1 கோடி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நம்பலை, உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. நீங்கள் வைக்கிற கோல் நம்பணும், அதை முழுசாக நம்பணும், அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க மாதிரி நம்பணும், அது நம்பக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, கடன் இருக்கிறவங்களாம் நான் இந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வருவேன், எப்படி வரணும் வெளியே வரணும் இப்படின்னு நினச்சிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் தான் அதிகமாகும். ஏன்னா உங்களோட எண்ணங்கள், உங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே உங்கள் கடன் மேலே இருக்குது. நீங்கள் அதில் இருந்து மாற்றி உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட நிறைய இப்போ உங்களுக்கு செலவு வந்துட்டே இருக்கு, எனக்கு செலவு வந்துட்டே இருக்குன்னு நினைச்சா உங்களுக்கு நிறைய செலவு தான் வரும். நீங்க செலவுல இருந்து என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவுதான் செலவு வந்தாலும் சரி, அதை தாண்டி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல உங்களோட கவனத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேரு இந்த வருஷத்துல இருந்து நான் என்னோட வருமானத்தை 2 மடங்கா ஆக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட செயல்களெல்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, என்னால இது வாங்க முடியாது, என்கிட்ட இவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும், உங்களோட ஆசையே என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க வாயில இருந்து, உங்க உதட்டுல இருந்து என்னால இது வாங்க முடியாதுன்னு வர அந்த இடத்துல அங்கேயே நிறுத்தி உங்களோட சக்தியை யூஸ் பண்ணி பயன்படுத்தி என்னால இதை வாங்க முடியும் அப்படின்னு மாத்த சொல்றாங்க. ஒரு 30 நாளைக்கு இந்த இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது பார்க்குறீங்களோ, உங்களுக்குள்ளேயே என்னால் இந்த வண்டியை வாங்க முடியும், அவ்வளோ என்கிட்ட பணம் இருக்குது, என்னால் பிடிச்ச ஆடையை வாங்க முடியும், பணம் இருக்குது, இது மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சதை பார்க்குறீங்களோ இதை பார்க்கும்போது எல்லாமே என்னால் வாங்க முடியும்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயே பணத்தை பற்றி
இருக்கிற உணர்ச்சிகள் வந்து பாசிட்டிவாக மாறும். நீங்களே கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு, ஓகே இது நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில நீங்க அனுப்புற அலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கவனம் இல்லைன்ற ஒரு விஷயத்திலே எப்பயுமே இருந்துச்சுன்னா நம்மளால நிறைய நம்ம வாழ்க்கையில வந்து பெற முடியாது. இப்போ ஃபேமிலி கிட்ட நீங்க வந்து இதை பத்தி ஓகே எங்க பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை உங்களோட நண்பர்கள் கிட்ட இதை புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் எப்பயுமே என்னால் வந்து இதை வந்து வாங்கவே முடியல, என்கிட்ட வந்து பணமே இல்லை இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் அதை தான் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு நிறையா பணம் வேணும், நீங்கள் நிறைய செல்வம் நிறைஞ்சவராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். இப்போ நீங்கள் யாரையான செல்வந்தரை பார்த்துக்கிறீங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும், ஓகே நம்ம வந்து நிறைய இருக்குது, நம்மளுக்கு செல்வத்திலேயே வந்து கவனம் செலுத்தினா மாதிரி தான் வந்து நம்மளுக்கு செல்வம் வந்து சேரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? அப்போது அந்த செல்வந்தராக இருக்கிறவங்களோட அதிகமான எண்ணங்கள், ரொம்ப டாமினேட்டிங்கான எண்ணங்கள் என்ன இருக்கும்? செல்வத்தை பற்றி தான் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை பற்றி தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அது விழிப்புணர்வாகவும் அவங்களோட எண்ணங்கள் அப்படி இருக்கலாம், இல்லை அவங்களுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்களோட எண்ணம் எப்பயுமே வந்து செல்வத்தில் தான் வந்து இருக்கும். அதனால தான் அவங்க வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சம் வந்து செல்வத்தை கொண்டு வந்து தந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வந்து வேறுபாடு? ஏன் நம்மக்கிட்ட வந்து செல்வம் இல்லை? அதாவது நம்ம செல்வமும் இங்கேயே தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல, இன்விசிபிளாக இருக்குது, மறைஞ்சி இருக்குது. நம்ம எப்போ அந்த எண்ணங்களை அதிகமாக வச்சுருக்கிறோமோ, எப்போ வந்து நம்மளோட கவனத்தை அது மேலே வந்து செலுத்துகிறோமோ, அப்போ நம்மளுக்கும் வந்து நிறைய செல்வங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து இந்த புக்கோட ஒன் ஆஃப் த கோ-ஆத்தர். இவரோட பேர் வந்து டேவிட் கைமர். ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணலான்னு தெரியாது, நான் இந்த பேரை வந்து இங்கே நான் வந்து போடுறேன். இவருக்கு சீக்ரெட்டாக இவர் புரிஞ்சுட்ட அப்புறம், ஓகேவா, இவருக்கு வந்து நிறைய வந்து பில்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும், ஓகேவா? நிறைய வந்து இவருக்கு பில்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணார்னா, ஓகே எதில் நம்ம அதாவது ஈர்ப்பு விதினா என்ன, எதில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஈர்ப்பு விதி. இவர் என்ன பண்ணார், இவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டார். அதை வந்து அதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அழிச்சிட்டு இவருக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டார், ஓகேவா? 1 மந்த்துக்கு இவர் வந்து 1 மந்த்துக்குள்ளே நிறைய இவருக்கு பணம் வர மாதிரி, செக்ஸ் வர மாதிரி வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, காட்சிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறேன்னா, அமேசிங்காக இருந்துச்சு, எனக்கு நிறைய வந்து செக்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, மெயில்ஸில் பில்லும் வரும், அது கொஞ்சம் தான் வரும், அதை தாண்டி நிறைய வந்து செக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சீக்ரெட் புக்கை படிச்சுட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து லெட்டர்ஸ் போடுறாங்க, எங்களுக்குமே நிறைய எதிர்பாராத விதமாக பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த டேவிட்டோட ஸ்டோரியில் வந்து கவனம் செலுத்தினாங்க, அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு கேமை க்ரியேட் பண்ணியிருக்கார், ஓகே, அதுதான் அவரோட உணர்ச்சிகளை இவருக்கு வர நிறையா வந்து செலவு அந்த பில்ஸ்ல இருந்து மாத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவருக்கு வர வந்து பில்ஸ் எல்லாமே செக்கா நினச்சிப்பாராம், ஓகேவா? செக்கா நினச்சிட்டு எனக்கு இவ்வளோ வந்து பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நன்றி செலுத்துவாராம். அதுக்கப்புறம் அந்த செக் பில்லில் இருக்கிற டிஜிட்டோட இவங்க வந்து 0வையும் சேர்த்திப்பாங்களாம், எத்தனை 0 வேணுமோ சேர்த்துக்கிட்டு, அதே மாதிரி இவர் ஒரு நோட் பேட் எடுத்துட்டு அதில் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வந்து நோட் பண்ணுவாராம். அந்த பில்ஸாக வந்ததை செக்ஸாக நினச்சி, காசோலையாக நினச்சி எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். நோட் பண்ணி ஒரு அமௌண்ட் எழுதும் போதும் நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூன்னு எழுதுவாராம். இவர் எழுதிட்டு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சிகளை பயங்கரமாக இவர் வந்து உணர்வாராம். அப்படி உணரும் போது இவர் கண்ணில் வந்து அப்படியே சந்தோஷத்தில் வந்து கண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கு வந்து பில்ஸ் எல்லாம் எடுப்பாராம், ஓகே, பில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து, இப்போ ஆல்ரெடி இவரை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை நோட் பேடில் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன அமௌண்ட்டை தான் தெரியும், ஏன்னா வந்து இவர்கிட்ட ஆல்ரெடி நிறையா பணம் இருக்குது. அப்புறம் அந்த பில்லெல்லாம் இவர் வந்து
பே பண்ணும்போது கொடுக்கும்போது இவர் வந்து நன்றி உணர்வோடு இருப்பார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பணத்தை வந்து யோசிச்சார்ல, இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ செக்ஸ் இருக்குன்னு, அப்பயுமே இவர் வந்து நன்றி உணர்வை செலுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த பில்ஸ் எல்லாம் செக்ஸாக மாற்றி இது பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது வந்து இவர் உண்மை அப்படின்னு நம்புற வரைக்கும், அவரோட உணர்ச்சிகள் வந்து அப்படி வந்து ஆகிற வரைக்கும் இவர் அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பார்க்கவே மாட்டாராமா. ஒருவேளை அதுக்கு முன்னாடி இவர் அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாருனா இவருக்கு அந்த பயம் வந்துடும். எப்படி நம்மளுக்கு வந்து பயம் வந்தா வயிறுக்குள்ளதான் ஒரு மாதிரி இருக்கும், அதிர்வு வரும், அதை வந்து இவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும். அப்புறம் நான் திரும்பியும் வந்து நிறைய வந்து பில்ஸை தான் என்னோட வாழ்க்கைக்குள்ள நான் வந்து அட்ராக்ட் பண்ணுவேன். அதனால என்னோட உணர்ச்சிகள் மாறுற வரைக்கும் நான் வந்து என்னோட பில்ஸை வந்து நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த உணர்ச்சிகளை நான் வந்து மாற்றணும். அதனால இந்த உணர்ச்சிகளை நான் மகிழ்ச்சியான உணர்வுகளாக மாற்றுவேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து நல்லாவே வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட நிறைய வந்து பணம் சேர ஆரம்பிச்சிச்சு. இந்த கேம் வந்து எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து விளையாட்டாக நீங்கள் வந்து பண்ணணுமோ அதை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுக்கு தெரியும் எது நல்லா ஒர்க் ஆகுதுன்னு. எப்படி தெரியும்னா, உங்களுக்கு அந்த உணர்ச்சிகளும் வரும். ஓகே, இது உண்மையாக இருக்கிற மாதிரி உணர்ச்சிகளும் வரும். அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணுன்றது உங்களோட வாழ்க்கையில் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிற விஷயம் சொன்னது வந்து லாரல் லாங்விமயர். இவரோட பேரும் நான் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வளர்ந்த விதம் எப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப வந்து பெரிய கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளர்ந்தாரு. அதனால் இவர் என்ன பண்ணாலாம், அவரோட மைண்ட்லேயே பணம் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி, எப்பயுமே என்கிட்ட பணம் வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தார். இது வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். உங்களோட மைண்ட் சொல்லும், என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஆனால் போக போக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்கள் மனசில் இது மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், ரொம்ப வந்து அதுக்காக நான் வந்து துன்பப்படணும், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இவர் சொன்ன மாதிரி உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கோங்க. பணம் வந்து உங்ககிட்ட சுலபமாக வரும், எப்பயுமே பணம் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும் அப்படின்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் செல்வ செழிப்போடு இருக்கிறேன் அப்படின்றது ஒரு மைண்ட் செட். ஓகேவா? நம்மளோட மனநிலை தான். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் வந்து நம்ம மனநிலை இருக்கும். அதனால் உங்களோட மனநிலையை மாற்றுங்க. இது வரைக்கும் மற்றவங்க சொல்லி நம்ம நிறையா வந்து நம்பியிருப்போம். ஓகேவா? சின்ன வயசுலேருந்து சொல்லி அதை மாற்றி உங்களுக்கு எப்போ தெரிகிற விஷயம் இம்பார்ட்டண்ட்டு எடுத்து உங்களோட இப்போ இருக்க நிலையை ஷிஃப்ட் பண்ணுங்க, மாற்றுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாமே மாறும். உங்களோட வெற்றிகள் எல்லாமே வந்து வெளியே இருந்து வரதில்லை, உங்களுக்குள்ளே இருந்து தான் வெற்றிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய பணம் வேணும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா பணத்துக்கான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் மாற்றணும். நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க, பணம் வந்து என்கிட்ட எப்பயுமே வந்துட்டே இருக்குது, பணம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு நான் எப்பயுமே பணத்தை ஈர்த்துட்டே இருக்கேன், பணம் என்கிட்ட வந்ததுக்கு நன்றி 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 இப்படி சொல்கிறாங்க. நிறைய பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கும் வந்து உதவி பண்ணிகிட்ருப்பாங்க, தந்துட்டுருப்பாங்க. இப்படி நம்ம மற்றவங்களுக்கு தரது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வந்து செயல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தர இந்த பிரபஞ்சம் வந்து ஈர்ப்பு விதி மூலமாக நம்மளுக்கு நிறைய பணத்தை கொண்டு வந்து தரும். நம்ம மற்றவங்களுக்கு தரப்போ என்கிட்ட பணம் இல்லையே, எப்படி நான் மற்றவங்களுக்கு தரது இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பணம் வந்து வராது. என்கிட்ட போதுமான பணம் இல்லையே, நான் எப்படி மற்றவங்களுக்கு தரது இப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களா, அவள்தான் முடிஞ்சிச்சு. அப்போது உங்ககிட்ட இப்போ பணம் இல்லை, ஏன் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி உங்களுக்கு எண்ணங்கள் வரும்போது மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பணம் தர ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு தரதில் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு உங்களுக்கும் நிறைய பணம் இந்த ஈர்ப்பு விதி கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகத்துக்கும் தரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது, ரெண்டுமே ஒன்றும் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு தரும்போது, நம்மளோட இதயத்திலிருந்து தரும்போது ரொம்ப நல்லா வந்து ஃபீல் பண்ணுவோம், நல்லா உணர்வோம். ஆனால் தியாகம் அப்படி இல்லை, நம்ம அது நெகட்டிவ் ஃபீலாக இருக்கும், நம்ம நல்லா உணர மாட்டோம். ஏன்னா நம்ம தியாகம் பண்ணுறோம், நம்மக்கிட்ட இல்லை மற்றவங்களுக்காக தரோம் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தியாகம். அதனால அது ஒரு நல்ல உணர்ச்சியாக இருக்காது. நீங்கள்
ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு தரும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக தரும்போது உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிறது ஜேம்ஸ் ரேன்ற ஆத்தர் தான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்காது. அதாவது அவங்க நிறைய வந்து பணம் சம்பாதிப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனால் அது மட்டும் செல்வம் இல்லை. அதாவது நான் பணம் வந்து செல்வத்தில் வராதுன்னு நான் சொல்லலை, ஆனால் வந்து அது மட்டும் செல்வம் இல்லை. பணமும் வாழ்க்கையில ஒரு பகுதி தான், ஆனால் அது மட்டும் செல்வம் இல்லை. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுமே ரொம்ப செழிப்பா இருக்கணும், நிறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து செல்வம். செல்வ செழிப்போட இருக்கிறது ஆன்மீக பகுதி இல்லை அப்படின்னு நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா அது உண்மை இல்லை. இப்படி யாரெல்லாம் சொல்றீங்களோ, த மில்லியனரிஸ் ஆஃப் தி பைபிள் சீரியஸ் பை கேத்தரைன் பாண்டர், இந்த புக்கை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வ செழிப்போட இருக்கிறது நம்மளோட பிறப்புரிமை. ஓகேவா? நம்ம கிட்ட தான் அந்த சாவி இருக்கு. நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நிறைய செல்வத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர ஒரு சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் வரத்துக்கான எல்லா தகுதியுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த பிரபஞ்சமும் எல்லாமே நம்மளுக்கு தரும். ஆனா நம்ம அதை கேட்கணும், நம்ம அதை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு ரகசியம் தெரியும். ஓகேவா? அந்த சாவி நம்ம கையில தான் இருக்கு. என்ன சாவி? நம்மளோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தான் அதோட சாவி. இது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிற மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த வெற்றி வேணும், இந்த வந்து வீடு வேணும், இது மாதிரி சக்சஸ் பின்னாடியே ஓடிட்டே இருக்காங்க. வெளியே இருக்க விஷயங்கள்லயே அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கு, கவனம் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள நம்மளோட கவனம் செலுத்தணும். நம்ம உள்ள வந்து சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். நம்ம உள்ள அமைதியா வச்சுக்கணும். நம்ம உள்ள கிளாரிட்டி வேணும். நமக்குள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்மளுக்கு வெளியே வந்து சந்தோஷம் கிடைக்கும். அண்ட் வெளியே நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த விஷயம் நம்மளுக்கு வெளியே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள வேலையை பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. இந்த உள்ள கொண்டு வர எல்லா விஷயம்தான், எண்ணங்கள் தான் நம்மளுக்கு வெளியே பிரதிபலிக்கும். ஓகேவா? நீங்க உள்ள எல்லா விஷயத்தையும் மாத்துனீங்கன்னா, நீங்க உள்ள வந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியே வேண்டியது எல்லாமே கிடைக்கும். இந்த பூமி உங்களுக்கு சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த டாபிக் முடிஞ்சிச்சு, மணியோட டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ஹெல்த் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஆக்சுவலாக கரண்ட் போயிடுச்சு, அவ்வளோதான், வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இதுனா அது வந்து ஓகே கிடைக்கலையே, இன்னும் நடக்கலையே, இல்லை வந்து எனக்கு கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் இதெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லேக் ஸ்டேட்டில் இருக்கீங்க. நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கொண்டு வந்து தரீங்க பிரபஞ்சத்துக்கு. அதனால நீங்கள் ஒரு விஷயம் வந்து இன்டென்ஷன் செட் பண்ணுறீங்க அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ப்ரெசென்ட்ல என்ன இருக்கோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருங்க. ஓகே, வரும், அவ்வளோதான் அப்படின்னு இருங்க. உங்களுக்கு வேணுன்றது வரும். இல்லை இன்னும் பெட்டராக கூட யூனிவர்ஸ் வச்சிருக்கும், பிரபஞ்சம் வச்சிருக்கும், இல்லை அதை தாண்டி வேற பிளான் கூட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு வச்சிருக்கும். அதனால எல்லாருக்கும் நன்றி. பாபா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.